Hello everyone. இன்னைக்கு நம்ம இந்த mango popsicles எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த popsicle செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 2 கப் மாம்பழம் வெட்டி எடுத்துர்க்கேன். இந்த மாம்பழம் நல்ல பழுத்த மாம்பழமா பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்க எவ்வளவு popsicle செய்ய போறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி மாம்பழம் எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம். இந்த சக்கரை வந்து உங்க மாம்பழத்தோட டேஸ்ட்டை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இது கூட இன்னைக்கு 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். நான் இன்னைக்கு வெறும் கொஞ்சம் தண்ணி தான் சேர்க்கிறேன். ஏன்னா இந்த ஃப்ரூட் அந்த மாம்பழத்தை அப்படியே நான் இந்த பாப்சிக்கல் மோல்டில் போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்ல இருந்து 3/4 கப்பு வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இந்த மாம்பழத்தோட டேஸ்ட்டை நல்லா இந்த லெமன் ஜூஸ் தூக்கி கொடுக்கும். அதனால 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். அந்த மாம்பழம் அப்படியே இருக்குது. அதனால எனக்கு இந்த மாதிரி தான் வேணுன்றதுனால நான் கொஞ்சம் தண்ணி தான் சேர்த்தேன். உங்களுக்கு வேணும்னா தண்ணி ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் பால் கூட சேர்க்கலாம். பட் இன்றைக்கி நான் அப்படியே இந்த ஃப்ரூட்டை ஆட் பண்ண போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம பாப்சிக்கல் மோல்டில் மாற்றிக்கலாம். இது திக்காக இருக்கிறதுனால ஸ்பூனில் தான் நம்ம ஆட் பண்ணணும். நல்லா தட்டி விடுங்க, அப்போ தான் அந்த திக்காக இருக்கிறதுனால ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால நல்லா தட்டிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மோல்டில் போட்டுட்டு எல்லாத்தையும் மூடிடுங்க. டைட்டாக மூடிட்டு ஃப்ரீசரில் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. சாப்பிடும்போது டேப் கடியில் ஒரு 5லேருந்து 10 செகண்ட் காமிச்சா போதும். தண்ணியில் காமிச்சிட்டு அதை எடுக்கும்போது ஸ்லோவாக மெதுவாக ட்விஸ்ட் பண்ணி புல் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், நம்ம மாம்பழ பாப்சிக்கல் ரெடி ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக அப்படியே அந்த ஃப்ரூட்டை ஆட் பண்ணதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு ஃப்ரீசருக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் எடுத்து சாப்பிட்லாம். குட்டீஸ் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாம்பழ சீசனுக்கு இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.